அதிபர் வேட்பாளர் ட்ரம்பை கொலை செய்ய மீண்டும் ஒரு முயற்சி நடந்தது அமெரிக்காவை அதிர வைத்துள்ளது. என்ன நடந்தது என்று விரிவாக பார்க்கலாம். தேர்தல் என்றால் கட்சிகளுக்குள் வார்த்தை கணைகள் தான் மாறி மாறி பாயும். ஆனால் அமெரிக்க தேர்தலில் குண்டுகள் பாய்ந்து கொண்டுள்ளது பதற வைத்துள்ளது. முன்னாள் அதிபரும் தற்போதைய தேர்தலில் மீண்டும் களம் காண்பவருமான ட்ரம்ப் மீது கடந்த ஜூலை மாதம்தான் துப்பாக்கிச்சூடு நடைபெற்றது. ட்ரம்பின் தலையை நோக்கி வந்த குண்டு சில சென்டிமீட்டர்கள் விலகிச் சென்றதால் அது காதை கிழித்துச் சென்றது. இந்நிலையில் மீண்டும் ஒரு அதிரவைக்கும் நிகழ்வு அமெரிக்காவில் அரங்கேறியுள்ளது. புளோரிடாவில் கடற்கரையை ஒட்டிய மைதானத்தில் ட்ரம்ப் கோல்ஃப் விளையாடிக் கொண்டிருந்த போது சுமார் 400 மீட்டர் தொலைவில் துப்பாக்கி சுடும் சத்தம் கேட்டதாக தகவல்கள் உள்ளன. கோல்ஃப் மைதானத்தின் கம்பி வலையிலிருந்து துப்பாக்கியை நீட்டியபடி ஒருவர் குறிவைத்ததாகவும் அதற்குள் தங்கள் வீரர் ஒருவர் உஷாராகி சுடத் தொடங்கிய போது அந்த நபர் தப்பி ஓடியதாகவும் ஆனால் அவரை பிடித்து விட்டதாகவும் காவல்துறையினர் தெரிவித்தனர். இது ட்ரம்பை கொலை செய்வதற்கான முயற்சி என்றே சந்தேகிப்பதாக FBI தெரிவித்துள்ளது. இதன் பின் பதிவு ஒன்றை இட்ட ட்ரம்ப் தான் பாதுகாப்பாக இருப்பதாகவும் கண்ணுக்கு எதிராகவே துப்பாக்கி குண்டுகள் பாய்ந்ததாகவும் கூறியுள்ளார். என்னை எதுவும் கட்டுப்படுத்த முடியாது, நான் சரணடைய மாட்டேன் என்றும் அப்பதிவில் கூறியுள்ளார். இந்த நிகழ்வுக்கு அதிபர் பைடன், துணை அதிபரும் ட்ரம்பின் போட்டியாளருமான கமலா ஹாரிஸ் ஆகியோர் கண்டனம் தெரிவித்துள்ளனர். பிடிபட்ட நபர் பெயர் ரியான் ரவுத் என்பதும் ட்ரம்பிற்கு எதிர்த்தரப்பான ஜனநாயக கட்சியின் ஆதரவாளர் என்பதும் தெரியவந்துள்ளது. ட்ரம்பிற்கு எதிராக எக்ஸ் சமூக தளத்தில் இவர் பதிவுகளையும் ஏற்கனவே இட்டுள்ளார். அமெரிக்கர்களை அடிமைகளாக்க ட்ரம்ப் முயற்சிக்கிறார் என்றும் அவர் ஆட்சி அமைப்பதை தடுக்க தவறினால் பெரும் பாதிப்புகள் ஏற்படும் என்றும் ரியான் வெஸ்லி ரவுத் பதிவிட்டுள்ளார். மேலும் ரியான் உக்ரைனின் தீவிர ஆதரவாளர் என்றும் ரஷ்ய படைகளுக்கு எதிராக போரிட ஆள் திரட்டினார் என்பதும் ஏற்கனவே அவர் அளித்த பேட்டி மூலம் தெரிய வந்துள்ளது.